அட்டோரியன் ஆதனை பற்றி துச்சமாக பேச ஆதன் அட்டோரியனையும் அதியமானையும் அசிங்கப்படுத்தும் விதமாக பேசினார். அதனால் சோமன் ஆதனை அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். முன்பு இருந்ததை விட ஆதன் வலிமை பெற்ற 6ஆம் நிலை பாடி ரீஃபைனட் வாரியராக இருந்தாலும் இன்னமும் அதியமானின் கண்களில் ஒரு பொடி பயனாகத்தான் தெரிந்தார். ஆதனுடன் சண்டைக்கு போவது மிகப்பெரிய முட்டாள்தனம் என கருதினான் அதியமான். அதையும் மீறி அவனுடன் சண்டை போட வேண்டும் என்றால் அதற்கு அட்டோரியனே போதும் என்று நினைத்தார் அதியமான். மறுபுறம் மீண்டும் தேர்ச்சி முடிவுகளை அறிவிப்பது பற்றி ராஜகுரு ராயன், ராஜகுரு சாத்தனார் மற்றும் ராஜகுரு நிலவேந்தன் ஆகியோருக்கிடையில் பெரும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. தேர்ச்சி முடிவுகளை மீண்டும் அறிவிப்பதில்தான் ராஜகுரு நிலவேந்தனின் சதிவேலையே இருக்கிறது என்று நினைத்தார் ராஜகுரு சாத்தனார். இதன் காரணமாக தேர்ச்சி முடிவுகளை மீண்டும் அறிவிப்பதில் ராஜகுரு சாத்தனாருக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லாமல் இருந்தது. இந்த சதி திட்டத்தை எப்படியாவது முறியடித்து தீர வேண்டும் என்று அரும்பாடுபட்டார் ராஜகுரு சாத்தனார். ராஜகுரு நிலவேந்தன் அகாடமிக்கு வந்த செய்தி தொண்டைமான் நெடுஞ்செழியன் காதுகளில் விழுந்தது. தொண்டைமான் நெடுஞ்செழியன் கூட ராஜகுரு நிலவேந்தனை ஒருமுறை கூட பார்த்ததில்லை. அவ்வளவு காலம் ராஜகுரு நிலவேந்தன் யாருக்கும் தெரியாமல் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி ஒருவர் மீண்டும் அகாடமிக்குள் வருவது கண்டிப்பாக நல்ல விஷயமாக இருக்காது என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் புரிந்து கொண்டார். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. முதல்ல ராஜகுரு நெடுமுடியை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. இப்போ ராஜகுரு நிலவேந்தனை கூட்டிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க எல்லாம் எப்படி ராஜகுரு ஆனாங்க? எப்படி இவ்வளவு அநியாயமா நடந்துக்கிறவங்கள ராஜகுருவா நியமிக்க முடியும்? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ராஜகுரு சாத்தனார் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று ராஜகுருக்களை கண்டபடி திட்டினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். இதற்கு மேல் இங்கு உட்கார்ந்து கொண்டு திட்டுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்து கொண்ட தொண்டைமான் நெடுஞ்செழியன் உடனடியாக அகாடமியை நோக்கி விரைந்தார். ஆனால் தொண்டைமான் நெடுஞ்செழியனின் வருகை தவிர்க்க முடியாதது என்று அறிந்த ராஜகுரு நிலவேந்தன் அவன் வருவதை தாமதப்படுத்த ஒரு சில காவல் வீரர்களை அனுப்பியிருந்தார். பிரச்சனை திடீரென்று முளைத்தால் தொண்டைமான் நெடுஞ்செழியனால் மொத்த படையையும் கூட்டிக் கொண்டு வர முடியவில்லை. இதனால் அனுப்பி வைத்த வீரர்களை தானே எதிர்த்து சண்டை போட வேண்டிய நிலைமை தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு வந்தது. நேராக சென்று தொண்டைமான் நெடுஞ்செழியனை தாக்கினால் அவன் எளிதில் அனைவரையும் அடித்து போட்டுவிட்டு இங்கிருந்து கிளம்பி போய் விடுவான் என்று அறிந்திருந்த காவல் வீரர்கள் மறைந்திருந்து தாக்கினார்கள். தாக்குதல்களை சமாளித்து அங்கிருந்து வெளியேறுவதற்கு சற்று நேரமானது. யார் எங்கிருந்து தாக்குகிறார்கள் என்று புரிந்து கொண்டு அவர்களை கண்டுபிடித்து தாக்கி அழித்துவிட்டு அதன் பிறகு அகாடமியை நோக்கி விரைந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அதற்கு முந்தின நாள் இரவு ஆதனை காப்பாற்றிய அந்த மர்மமான பெண் அங்கு தோன்றினாள். அவள் தொண்டைமான் நெடுஞ்செழியனை அகாடமிக்கு போக விடாமல் தடுத்து சண்டையிட்டாள். இதுவும் அதியமான் அனுப்பிய ஒரு காவல் வீராங்கனை என்று நினைத்துதான் சண்டை போட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆனால் அவளின் சண்டை முறைகள் அனைத்தும் மிகவும் பரிச்சயமான ஒன்றாக அவனுக்கு இருந்தது. இந்த முகமுடி போட்ட மர்மமான பெண் யார் என்று தெரிந்து கொள்ள அவளின் முகமுடியை கலட்ட முயன்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆனால் நெடுஞ்செழியன் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த முகமுடிகளை கலட்டி அவள் யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. பரிச்சயமான ஒருவர் ஏன் தன்னை இந்த இடத்திற்கு போக விடாமல் சண்டை போட்டு தடுக்கிறாள் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குழப்பிக் கொள்ளாமல் அந்த பெண்ணிடமே கேட்டுவிடலாம் என்று ஆயத்தமானார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு ஏன் கூட சண்டை போட்டுட்டு தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்கிட்ட என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு என்னோட நேரத்தை வீணடிக்காம என்னை விடுங்க என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கூற, நீ போக கூடாது நெடுஞ்செழியா என்று அந்த பெண் தொண்டைமான் நெடுஞ்செழியனை தடுத்தார். நான் ஏன் போக கூடாது? என் மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, நீ போக கூடாது நெடுஞ்செழியா, நீ இந்த நேரத்துல அங்க போக கூடாது. இந்த உலகம் ரொம்ப கேவலமான ஒண்ணு. இதுல பொழைச்சு அந்த கனவெல்லாம் அவன் நிறைவேற்றணும்னா அவன் இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு முறையும் யாராவது வந்து அவனை காப்பாத்தி விடுறது ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். அதனாலதான் சொல்ற, நீ போக கூடாது என்றால் அந்த மர்ம பெண். யார் நீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு சொல்லுங்க, யார் நீங்க என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, அது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு தெரியும். எப்படி நீ எல்லா நேரமும் போய் ஆதனுக்கு உதவி பண்ண கூடாதுன்னு சொல்றனோ அதே மாதிரி ஒரு தடவையும் நான் உன்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ற மாதிரி வச்சுக்காத. முடிஞ்சளவு நல்லா யோசிச்சு தெளிவான முடிவை எடு. இப்போதைக்கு ஆதனுக்கு நம்பிக்கையா இருக்க ஒரே ஆள் நீதான். நீ சொல்ற எல்லாத்தையும் அவன் கண்ணை மூடிட்டு நம்புறான். அதனால எந்த தப்பும் பண்ணாம தெளிவா இருக்க பாரு. இவ்வளவுதான் நான் உனக்கு சொல்வேன். இதையும் மீறி நீ அங்க போக போற, அவனுக்கு உதவ போறனா, அதுக்கப்புறம் நானையும் கூட சண்டை போட வேண்டிய அவசியம் வந்துடும். நீ திரும்பி போ, நானும் திரும்பி போறேன் என்றாள் அந்த மர்ம பெண். அவள் பேசியதை வைத்து அவள் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு அதிகரித்தது. நீ சொல்றதெல்லாமே ரொம்ப சரியாதான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி ஆதா அவனோட வலிமையை உயர்த்த இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அவனுக்கு உதவியாதான் இருக்கும். நீ சொல்ற மாதிரி நான் திரும்பி போறேன் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கூற, அதை கேட்டு சந்தோஷப்பட்டாள் அந்த மர்ம பெண். நீ தெளிவான முடிவை தான் எடுப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீ இந்த முடிவு எடுத்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேச்சை கேட்டு அந்த முடிவுக்கு நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்று அவள் கூற,
ஆனா அதுக்கு நீ யாருன்னு என்கிட்ட சொல்லணும். கண்மூடித்தனமா எல்லாரையும் என்னால நம்ப முடியாது. நீ யாரு என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியணும். அப்போதான் நான் உன்னை நம்பி நீ சொல்றத கேட்பேன். இல்லனா இப்பவே கிளம்பி அங்க நடக்கிற பிரச்சனையில ஆதனுக்கு உறுதுணையா இருப்பேன் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் நிர்பந்தம் செய்தான். அதை கேட்டு அந்த மர்ம பெண் கோபமடைந்தாள். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. உனக்கு நான் யாரு என்னங்கிறது ரொம்ப சீக்கிரமா தெரிய வரும். இப்படி அடம் பிடிக்காத நெடுஞ்செழியா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பாரு என்றாள் அந்த மர்ம பெண். நான் எப்படிங்க யாருன்னே தெரியாத ஒருத்தரை நம்பி என் முடிவை மாத்திட்டு திரும்ப போறது என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, நான் சொல்றத நீ கேட்டா உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. நான் யாரு என்னங்கறத இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா நீ என்ன நம்பலாம். இல்ல உன்னால நம்ப முடியாது, ஆதனை பார்க்க போவேன்னு நினைச்சா என்ன தாண்டிதான் நீ போகணும். நீ மத்தவங்கள அடிச்சு போட்ட மாதிரி என்ன அடிச்சு போட முடியாது. நான் சண்டை போடுற விதத்திலேயே அதனை தெரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நம்பு, ஆதனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதையும் மீறி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ என்ன வந்து கேட்கலாம் என்றால் அந்த மர்ம பெண். சரி, உன்னை நம்பி நீ சொல்றத நான் கேக்குறேன். ஆனா குறைஞ்சபட்சமா நான் தூரத்துல இருந்து அவனை பாத்துக்கவா, அதுக்காச்சும் எனக்கு அனுமதி கிடைக்குமா? என்னால இங்க உட்கார்ந்துகிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன நடந்துட்டு இருக்குன்னு எதுவுமே தெரியாம பல்ல கடிச்சிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன். அவனுக்கு ஏதாச்சும் ரொம்ப பயங்கரமா நடந்தா மட்டும் குறுக்கால போய் அவனை காப்பாத்துறேன். மத்த நேரத்துல நான் அப்படியே ஓரமா யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்துக்கிறேன். அதுக்கு மட்டும் எனக்கு சம்மதம் கிடைக்குமா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, வேறு வழி இல்லாமல் அதற்கு ஒப்புக்கொண்டாள் அந்த மர்ம பெண். தொண்டைமான் நெடுஞ்செழியன் அங்கு சென்று அவர்களுடன் சண்டை போட்டு மறுபடியும் ஒரு கலகத்தை உண்டு செய்வதை விட இது எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைத்துதான் இதற்கு ஒப்புக்கொண்டாள் அந்த மர்ம பெண். அதன்படி இருவரும் கைகுலுக்கிக் கொண்டு அங்கிருந்து அவரவர் திசையை நோக்கி விரைந்தனர். அந்த பெண் யார், எதற்காக இங்கு வந்து தன்னுடன் பேசினாள் என்ற கேள்விகளுக்கு விடைகளை தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலுடன் காத்திருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஒருவேளை அது தன் அக்கா ஆதிரியாக இருக்குமோ என்று நினைத்தான். ஆனால் எந்த அடையாளமும் அதை உறுதி செய்யவில்லை என்பதால் குழப்பத்தில் ஆழ்ந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அந்த பெண்ணிடம் சொன்னதுபடி தூரத்தில் இருந்து நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு இந்த விஷயத்தை சேர்க்க செய்தது சோமன் தான். என்னதான் ஆதனை தனியாக அனுப்பியிருந்தாலும் அவனை கண்காணிக்க ஒரு படைவீரனை எப்போதும் ஆதனை சுற்றி வைத்திருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அந்த படைவீரனை பற்றி தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கும் சோமனுக்கும் மட்டுமே தான் தெரியும். அந்த படைவீரரிடம் நடந்த குழப்பங்களை சோமன் எடுத்துரைத்த பிறகும் ஏன் இன்னும் தொண்டைமான் நெடுஞ்செழியன் இங்கு வரவில்லை என்று நினைத்து கவலையடைந்தான் சோமன். அவன் கவலையை புரிந்து கொண்ட தொண்டைமான் நெடுஞ்செழியன் நடந்ததை அவனிடம் தெரிவிக்க அந்த படைவீரனை அனுப்பி வைத்தான். அந்த படைவீரனும் சோமனிடம் சென்று இது குறித்து தெளிவாக சொன்னான். சோமன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். நேற்று தன்னையும் ஆதனையும் காப்பாற்றிய அதே பெண் தற்போது காப்பாற்றக்கூடாது என்று அறிவுறுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் என்பதை கேட்கும் போது சோமனுக்கு அனைத்தும் குழப்பமாக தெரிந்தது. யார் இந்த பெண், ஏன் அவள் இப்படி சொல்ல வேண்டும் என்று சோமனும் மிகவும் குழம்பினான். ஆனால் அதைவிட முக்கியமான பிரச்சனைகள் அங்கு ஓடிக்கொண்டிருந்ததால் அதில் பெரிதாக அவன் கவனத்தை செலுத்தவில்லை. முடிவா என்ன சொல்ல வரீங்க என்று ராஜகுரு சாத்தனார் கேட்க, மறுபடியும் தேர்ச்சி முறைகளை அறிவிக்கணும். அதுல ஆதனுக்கு யார் கூட பயிற்சி வர விருப்பம்னு அவனே முடிவெடுக்கட்டும். உங்களுக்கு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? மறுபடியும் வைங்க. உங்ககிட்டதான் அவன் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க பேர தானே சொல்ல போறான். அப்புறம் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அவனை மிரட்டி உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பயப்படுறீங்களா என்று ஏளனமாக ராஜகுரு சாத்தனாரை ராஜகுரு ராயன் பேச, ராஜகுரு அவர்களே, உங்களுக்கே இந்த அவமரியாதை? அவன் சொல்ற மாதிரி தேர்ச்சி முடிவை மறுபடியும் அறிவிச்சாதான் என்ன? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க என்று ஆதனும் கேட்டான். ஆதனை அதை கேட்ட பிறகு இதற்கு மேல் ராஜகுரு சாத்தனாரால் சமாளிக்க முடியவில்லை. வேறு வழியில்லாமல் மீண்டும் தேர்ச்சி முடிவுகளை அறிவிக்க ஒப்புக்கொண்டார் ராஜகுரு சாத்தனார். முறைப்படி தேர்ச்சி முடிவுகளை அறிவிக்க குறிப்பிட்ட வெற்றியாளர்கள் 15 பேரும் அங்கு வர வேண்டும். இப்போதைக்கு ஆதன், சோமன், அட்டோரியன் ஆகிய 3 பேர் மட்டும்தான் அங்கு வந்திருந்தார்கள். மைதிலி, நவயுகன் உட்பட மீதமிருந்த 9 பேர் இன்னும் அங்கு வந்து சேரவில்லை. அவர்கள் வரும் வரை ஆதனும், சோமனும், அட்டோரியனும் தங்கள் முடிவுகளை எடுக்க நேரம் வழங்கப்பட்டது. அதே சமயம் ராஜகுருக்கள் அனைவரும் புதிதாக கட்டப்பட்ட அரங்கத்தின் உச்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரியணையில் உட்காருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். மீண்டும் முதலிலிருந்து தேர்ச்சி முடிவுகள் அறிவிக்கப்பட போகிறது என்று தெரிந்ததும் மக்கள் அங்கு வருகை தர தொடங்கினர். ஆதனும் சோமனும் என்ன செய்யலாம் என்று பேசி முடிவெடுக்க ஆயத்தமானார்கள். ஒருபுறம் ராஜகுரு சாத்தனாரின் மீது வைக்கப்படும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், மறுபுறம் தன் அப்பா மாவீரன் கரிகாலனுக்கே பயிற்சி அளித்த ராஜகுரு என்ற பெயரை பெற்ற ஒருவர் தனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வருவது, இதில் எந்த முடிவை எடுத்தால் அவன் கனவுகள் மெய்ப்பட உறுதுணையாக இருக்கும் என்று ஆதனுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. சோமன் தன் கருத்துக்களையும் தன் பார்வையையும் ஆதனுக்கு எடுத்துரைத்தான்.
ஆதனுக்கு ராஜகுரு சாத்தனாருக்கும் சோமனுக்கும் இடையில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்தது. அவன் அவ்வளவு முறை சோமனிடம் கேட்ட பிறகும் சோமன் அதை பற்றி கூற மறுத்துவிட்டான். ஏன் சோமன் இவ்வளவு அடம் பிடிக்கிறான் என்று ஆதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி என்ன நடந்திருக்கும் இருவருக்கும் இடையில் என்று யோசித்து யோசித்து சோர்ந்து போனான் ஆதன். இந்த குழப்பத்திற்கு மத்தியில் அவன் எப்படி ஒரு முடிவுக்கு வரப்போகிறான் என்று சோமனுக்கு கவலையாக இருந்தது. இன்னும் சில நேரத்தில் தேர்ச்சி முடிவுகள் மீண்டும் அறிவிக்கப்படும். அப்போது ஆதன் தன் முடிவை அனைவரின் முன்னிலையிலும் சொல்ல வேண்டியிருக்கும். ஆதன் என்ன முடிவெடுத்தாலும் அவனுடன் பயணிப்பது என்று முடிவு செய்தான் சோமன். ஆனால் ஆதன் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். ராஜகுரு சாத்தனாரின் மாணவர்களாகவே ஆதனும் சோமனும் தொடர்வார்களா? சாத்தனார் சோமனை பற்றி கூறியது ஆதனுக்கு தெரிய வருமா? தேர்வு முடிவுகள் சுமூகமாக வெளிவருமா? இல்லை தொண்டைமான் நெடுஞ்செழியன் இடையில் புகுந்து குழப்பம் விளைவிப்பானா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். தேர்ச்சி முடிவுகள் மீண்டும் அறிவிக்கப்பட இருந்தது. ஆதன் தான் முதலில் தன் தேர்ச்சி முடிவுகளை தெரிந்து கொள்ளப் போகிறான். மதுரா அகாடமி வரலாற்றில் முதல் முறையாக ஆதன் என்ற ஒரு சிஷ்யன் தன் குருவை தேர்வு செய்ய போகிறான். ஆதன் வால்வீசிய திறமையை பார்த்து அனைவரும் மெய் சிலிர்த்து போனார்கள். ராஜகுருக்கள் அனைவரும் ஆதன் தன்னை தேர்வு செய்வானா என்று எங்கினார்கள். ஆதன் யாரை தேர்வு செய்தாலும் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று நினைத்தார்கள். ஆதனுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது என்று தூரத்திலிருந்து நடப்பதை கண்காணித்துக் கொண்டிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ராஜகுரு சாத்தனார் பேச ஆரம்பித்தார். ஆதன், உன்னோட வால்வீசும் திறமையாலும் நீ இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட நேர்த்தியாலும் நான் மெய் மறந்து போனேன். உன்னோட அப்பாவுக்கும் நான் தான் ராஜகுருவா இருந்தேன். உன்னோட மாமாவுக்கும் நான் தான் ராஜகுருவா இருந்தேன். உனக்கும் நான் ராஜகுருவா இருக்க ஆசைப்படுறேன். மதுரை அகாடமியின் ராஜகுரு சாத்தனாராகிய நான் உன்னை என்னோட சிஷ்யனா ஏத்துக்கிறதுல மிகவும் பெருமைப்படுறேன் என்று கூறினார். ஆதன், நீ ஒரு மாவீரன். உன்னோட வலது கை சோமன்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு சிஷ்யனா வந்தா சோமனையும் சிஷ்யனா நான் ஏத்துக்கிறேன். நீ எப்ப வேணாலும் உங்க மாமாவை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு சிறப்பு அனுமதியும் தர்றேன். என்னதான் ராஜகுரு சாத்தனார் அளவுக்கு நான் ஒரு பெரிய வீரனா இல்லைனாலும், உங்க அப்பா மாவீரன் கரிகாலன் மாதிரி மாவீரர்களுக்கு நான் ராஜகுருவா இருந்ததில்லைனாலும், உனக்கு ஒரு நல்ல ராஜகுருவா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். உன்னோட முடிவை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று ராஜகுரு ராயன் கூறினார். ராஜகுரு சாத்தனாருடன் ராஜகுரு ராயன் போட்டி போடுவதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். நீ சொன்ன எல்லாத்தையும் நான் இதுக்கு முன்னாடியே உனக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டேன். நான் சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சு நீயும் சொன்னா என்ன ராயன், நியாயமா அது என்று ராஜகுரு சாத்தனார் ராஜகுரு ராயனை கேட்க, ஐயா, நீங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நீங்க போட்ட ஒப்பந்தமும் நீங்க கொடுத்த சத்தியமும் செல்லாதுங்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம மறுபடியும் தேர்ச்சி முடிவுகளை அறிவிக்கிறதா ஒரு முடிவுக்கு வந்தோம். மறுபடியும் நீங்க பழைய குருடி கதவத்தருடின்னு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன நியாயம் அது என்று ராஜகுரு ராயன் பதிலை கொடுத்தார். அன்னைக்கு நடந்த எதுவுமே செல்லாதுன்னா அன்னைக்கு நடந்த சண்டையை வச்சு மட்டும் எப்படி நீங்க தேர்வு செய்ய முடியும்? அன்னைக்கு நடந்த சண்டையெல்லாம் செல்லும், அன்னைக்கு இவங்க எல்லாரும் காமிச்ச திறமையெல்லாம் செல்லும். ஆனா நான் சொன்ன உறுதியளிப்பு மட்டும் செல்லாதா? அப்படிதானே? அன்னைக்கு நாங்க எடுத்த முடிவு மட்டும்தான் செல்லாது, ஆனா நான் சொன்ன விஷயம் எல்லாமே செல்லும். அப்படி அது செல்லுபடி ஆகாதுன்னா நான் மறுபடியும் சொல்றதுக்கு தயக்கப்படல. இப்ப சொல்றேன், சோமனுக்கும் ஆதனுக்கும் ஒரே நேரத்துல பயிற்சி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆதன் எப்ப தொண்டைமான் நெடுஞ்செழியனை பார்க்கணும்னு போனாலும் அதுக்கான சிறப்பு அனுமதிய என்கிட்ட இருந்து அவன் வாங்கிக்கலாம். அவன் எந்த காரணமும் சொல்லணும்னு அவசியம் இல்ல என்று ராஜகுரு சாத்தனார் மீண்டும் உறுதியளித்தார். இதை கேட்டு சோமனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது ஆதன் எந்த முடிவெடுத்தாலும் அவனுடன் பயணிப்பது தடைபடாது என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டான் சோமன். மேலும் மதுரை அகாடமியில் தன்னுடைய பயிற்சியும் தடைபடாது என்பதை நினைத்து நிம்மதியடைந்தான். இப்போதுதான் அகாடமிக்குள் நுழைந்ததற்கான வாய்ப்பு கிடைத்த மகிழ்ச்சியே சோமன் கண்ணில் பட்டது. மறுபுறம் ஆதனுடன் இனி எப்போதும் சோமன் இருக்க போவதால் அவனை அண்டும் ஆபத்துகள் அனைத்தையும் தெளிவுற தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு தனக்கு கிடைத்திருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். இப்போது ஆதனின் முடிவுக்காக தான் அனைவரும் காத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப நீங்க தான் என்ன காப்பி அடிக்கிறீங்க ராஜகுரு சாத்தனார் அவர்களே என்று ராஜகுரு சாத்தனாரை கேலி செய்தார் ராஜகுரு ராயன். ராஜகுரு சாத்தனார் அந்த கூற்றை கேட்டு எந்த கோபமும் படாமல் மெலிதாக சிரித்தார். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எவ்வளவு வேணாலும் கதறிக்கோ. யார் யார காப்பி அடிக்கிறாங்கன்னு பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நீ உன்னையவே ஏமாத்திக்கலாமே தவிர உண்மையை திருத்தி எழுதுறது உன்னால முடியாது. அதனால ரொம்ப ட்ரை பண்ணாத. நீ தோத்து போகும்போது ரொம்ப அவமானமா இருக்கும் என்று ராஜகுரு சாத்தனார் ராஜகுரு ராயனை கேலி செய்தார். ராஜகுரு ராயன் ராஜகுரு சாத்தனாரை முறைத்தார். ராஜகுரு நிலவேந்தன் கூறியது போல ராஜகுரு ராயன் சொதப்பி விட்டார். மெல்ல தன் தலையை ராஜகுரு நிலவேந்தனை பார்த்தவாறு திருப்பினார். ராஜகுரு நிலவேந்தன் அவரை முறைத்துக் கொண்டிருந்தார். அவரை கண்டுகொள்ளாதவாறு தலையை தொங்கவிட்டார் ராஜகுரு ராயன்.
ஆதன் ராஜகுரு சாத்தனாரை தான் தேர்வு செய்ய போகிறான் என்று அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஆதன் இடத்தில் யார் இருந்தாலும் சாத்தனாரை தான் தேர்வு செய்திருப்பார்கள். இது நடக்க விடாமல் தடுக்க ராஜகுரு நிலவேந்தன் ஒரு திட்டம் தீட்டினார். ஆதன், நீ இந்த ஆளை நம்பி போனா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த ஆளோட மாணவர்கள் யாருமே நிம்மதியா இருந்ததா சரித்திரமே கிடையாது. உங்க அப்பாவையும் உங்க மாமாவையும் கூட எடுத்துக்கோ, அவங்க கூட நிம்மதியாவே இல்ல. இந்த ஆள் ஒரு சாத்தான். இவர் மாணவர்களா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்துல நீயும் சிக்கிக்காம தப்பிச்சு ஓடி போயிரு என்று கூச்சலிட்டார் ராஜகுரு நிலவேந்தன். ராஜகுரு நிலவேந்தன், நீங்க பேசுறது ரொம்ப கொச்சையா இருக்கு. தேவையில்லாம வீண் பழிய போடாதீங்க. ஆதம் ஒன்னும் குழந்தை இல்ல, அவனை ஏமாத்தி என் பக்கம் இழுத்துட்டு போறதுக்கு என்று சொல்லிவிட்டு சபையில் கூடியிருந்தவர்களை பார்த்து மேலும் பேச்சை தொடர்ந்தார். சபை நாகரிகம் தெரியாம அநாகரிகமா பேசிட்டு இருக்காரு நிலவேந்தன். இப்படி என்ன வன்மமா சபையில எல்லாரும் முன்னாடியும் பேசுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன் என்று ராஜகுரு நிலவேந்தனின் பழியை கண்டித்தார் ராஜகுரு சாத்தனார். நாகரிகத்தை பத்தி யார் பேசுறதுன்னு விவஸ்தை இல்லாம போச்சு. நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் சபையில நாகரிகமா நடந்திருக்கீங்களா? தொண்டைமான் நெடுஞ்செழியன் உங்களை பாக்கணும்னு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். நீங்க மட்டும் வெளியே வந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு உயிர் போயிருக்காது. ஆனா நீங்க வெளியே வரல. எங்க வம்சத்துக்கும் உங்க வம்சத்துக்கும் சண்டை வரும்போது தோத்து போயிட்டு அதுக்கப்புறம் பின்னால வந்து முதுகுல குத்துனதெல்லாம் நாகரிகமா தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவு ஏற்பாடு பண்ணி தேர்ச்சி முடிவுகளை அறிவிக்க பாடுபட்டு உழைச்ச ஒருங்கிணைப்பாளர் நந்தமருவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உங்க பாட்டுக்கு நீங்க ஒரு அறிவிப்பு அறிவிச்சீங்களே, அதுல நாகரிகம் எல்லாம் எங்க போச்சு? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நியாயமா அது என்று பேசி பிரச்சனை செய்தார் ராஜகுரு நிலவேந்தன். நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் உட்கார்ந்து பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் எல்லா நேரத்திலையும் அந்த சூழலுக்கு என்ன சரியான முடிவா இருக்குமோ அதை தான் எடுத்திருக்கேன். என் மனசாட்சிக்கு விரோதமா நான் ஒரு நாளும் நடந்துகிட்டது கிடையாது. நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு என்ன சார்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க என்னதான் கூச்சல் போட்டாலும் எவ்வளவுதான் பழி போட்டாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. தேவையில்லாம புறம் பேசி உன்னோட நேரத்தையும் சக்தியும் வீணடிக்காத என்று மிகவும் பணிவுடன் மென்மையான துணியில் தன் பதிலை கொடுத்தார் ராஜகுரு சாத்தனார். ஆக நீங்க செஞ்சா அது சூழ்நிலைக்கேற்ப எடுத்த முடிவுகள், நாங்க செஞ்சா அது அநாகரிகம். உங்களுக்கு எப்படி ஒரு வம்சம், ஒரு நாடு, ஒரு கொள்கை இருந்துச்சோ அதே போலதான் எங்களுக்கும் ஒரு நாடு, ஒரு வம்சம், ஒரு கொள்கை இருக்கு. நீங்க பண்ணதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க எடுக்க வேண்டியதா இருந்த முடிவுகள் தானா? நாங்க எடுத்த முடிவுகளும் அதேதான். நீங்க செஞ்சதெல்லாம் சரின்னா நாங்க செஞ்சதும் சரிதான். இப்ப நான் செய்யறதும் சரிதான். இங்க எது சரி எது தப்பு அப்படின்னு முடிவு பண்றது எல்லாமே அவங்க தனிப்பட்ட பார்வையில தான் இருக்கு. ஆனா இந்த அகாடமி உங்க தனிப்பட்ட சொத்து கிடையாது. இதுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க பாட்டுக்கு ஆதரவு உங்க பக்கம் எடுத்துக்கிட்டது எந்த வகையிலும் நியாயமே இல்லாத ஒரு விஷயம். அதனால இத இங்க எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இது எந்த வகையிலும் அநாகரிகம் கிடையாது என்று தன் வாதத்தை முன்வைத்தார் ராஜகுரு நிலவேந்தன். ராஜகுரு நிலவேந்தன் செய்த வாதத்தை பார்த்து அனைவரும் மிரண்டு போனார்கள். ராஜகுரு நிலவேந்தன் அளவிற்கு மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் வாதிடும் திறமை சுற்று வட்டாரத்தில் யாருக்குமே இல்லை. அந்த வாதிடும் திறமையை முதல் முறையாக நேரில் பார்க்கிறார்கள் அங்கிருந்த பலர். அதை நேரில் பார்த்த பிறகு அனைவரும் சிலிர்த்து போனார்கள். அனைவரும் திடீரென்று ராஜகுரு ராயனின் பக்கம் தாவினார்கள். இந்த வாதத்தை கேட்ட பிறகு ஆதன் கண்டிப்பாக ராஜகுரு ராயனின் பக்கம்தான் போவான் என்று நினைத்தார்கள். சோமன் கூட ஆதன் தன் முடிவை ராஜகுரு ராயன் பக்கம் திருப்பி விடுவானோ என நினைத்து பயந்தான். ராஜகுரு ராயனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அனைத்தும் தன் பக்கம் திரும்ப போகிறது என்று நினைத்து சந்தோஷத்தில் உள்ளுக்குள் துள்ளி குதித்தார் ராஜகுரு ராயன். இந்த வாதத்தை கேட்ட பிறகு கண்டிப்பாக ராஜகுரு ராயனைத்தான் தேர்வு செய்வான் ஆதன் என்று மிகவும் தெனாவட்டாக இருந்தார் ராஜகுரு நிலவேந்தன். இங்க எல்லாரும் என்னோட முடிவுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருக்க பலர் என்னோட முடிவு இதுவாதான் இருக்கும் அதுவாதான் இருக்கும்னு நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்று ஆதன் ஒரு கதையை சொல்ல தொடங்கினான். ஆதன் ஏன் முடிவை அறிவிக்காமல் ஏதோ ஒரு கதை சொல்ல வருகிறான் என்று அங்கிருந்தவர்களுக்கு தோன்றினாலும் அவன் கதையை கேட்க ஆவலுடன் செவிகளை கூராக்கி கொண்டார்கள். ராஜகுரு ராயனுடன் சேர்ந்து விடுவான் என்று தெனாவட்டாக இருந்த ராஜகுரு நிலவேந்தனுக்கு தன் தெனாவட்டை லேசாக கீழே தள்ளிவிட்டு அதில் விரிசல் விட்டது போல இருந்தது. இருப்பினும் நம்பிக்கை இழக்காமல் அவரும் ஆதனின் பேச்சை கேட்க ஆயத்தமானார். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை ராத்திரி பகலா நான் இதுக்காக உழைச்சிருக்கேன்றது யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பேச்சு வாங்கியிருக்கேன்னு என் இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு புரியும். போற இடம் எல்லாம் முட்டாள், கோலை, உதவாக்கறன்னு யாருக்கெல்லாம் நான் உதவியா இருந்தனோ அவங்களே பேசுவாங்க. என்னை யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போனா எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கும். ஏன்னா அங்க அவங்களோட வசை பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்காது. ரொம்ப உழைச்சு பல அவமானங்களை தாண்டி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்படி வந்து ஒருத்தனை நீங்க சரிசமமா நடத்தலைன்னா கூட பரவாயில்ல. ஆனா என்ன கீழே தள்ளி விடணும்னு அவ்வளவு துடிக்கிறீங்க. இப்பவும் என் மேல பல பேருக்கு பல வன்மம் இருக்குன்னு நல்லா தெரியும். அன்னைக்கு நான் சண்டை போடும்போது
நான் எங்க ஜெயிச்சுட்டு போறணும்னு பயந்து பல சதி வேலைகள் நடந்துச்சு. அதுல உச்சகட்டமா ராஜகுரு அப்படிங்கிற அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தர் நேரடியா வந்து என்ன கொலை பண்ண பார்த்தாரு. அதை இங்க இருக்கிற எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பாத்தீங்க. அன்னைக்கு ராஜகுரு சாத்தனாரும் என் மாமா தொண்டைமான் நெடுஞ்செழியனும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கும் இங்க இருக்க பல பேர் எனக்கு உதவியா இருக்கவங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சு தனியா கொண்டு வந்து என்னோட வளர்ச்சியை தடுக்க பாக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் நடக்க விட மாட்டேன். ராஜகுரு சாத்தனார் தான் என்னோட குரு. அவருக்கு கீழே தான் நானும் சோமனும் பயிற்சி செய்ய போறோம். இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது என்ன மாதிரி ஒதுக்கப்பட்டவங்களோட விடுதலைக்கானதா இருக்கும் என்று தன் முடிவை அனைவருக்கும் அறிவித்தான் ஆதன். இதை கேட்டு அனைவரும் கூச்சலிட்டு கைதட்டினார்கள். தொண்டைமான் நெடுஞ்செழியன் ஆனந்த கண்ணீர் விட்டார். சோமன் மிகவும் சந்தோஷப்பட்டார். ராஜகுரு சாத்தனார் பெருமூச்சு விட்டு புன்முறுவல் செய்தார். அவனை சுற்றி இவ்வளவு ஆரவாரம் இருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியானான் ஆதன். அவன் கண்களிலிருந்தும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இந்த ஆரவாரத்திற்காகத்தான் அவன் வாழ்க்கை முழுக்க காத்துக் கொண்டிருந்தான். அவன் போக வேண்டிய பாதை இன்னும் நெடுந்தூரம் இருந்தாலும் இந்த மைல்கல்லை அடைந்ததற்கு மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆதன். முதல் லட்சியத்தில் வெற்றி பெற்றது போலவே கூடிய சீக்கிரம் அரும்பாடுபட்டு அடுத்த லட்சியங்களையும் அடைவேன் என்று தனக்குத்தானே நம்பிக்கை கூறிக்கொண்டான் ஆதன். மறுபுறம் இது ராஜகுரு நிலவேந்தனை மிகவும் கோபப்படுத்தியது. தன் வாத திறமையால் அவர் இழந்தது இந்த நாள் வரை ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்று மாபெரும் இழப்பை சந்தித்து விட்டார். அவர் கண்களில் கோபம் கடலாய் எரிந்தது. கடும் கோபத்துடன் அகாடமியை விட்டு வெளியேறினார் ராஜகுரு நிலவேந்தன். இனி ராஜகுரு நிலவேந்தன் என்ன செய்ய போகிறார்? அடுத்து ஆதனுக்கு காத்துக் கொண்டிருக்கும் ஆபத்து என்ன? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். ஆதன் ராஜகுரு சாத்தனாருக்கே சீடனாக போவதாக தன் முடிவை அனைவருக்கும் அறிவித்தார். அந்த முடிவு அனைவரையும் சந்தோஷப்பட வைத்தது. வாழ்வில் தோல்விகளையும் அவமானங்களையும் மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்த ஆதனுக்கு அங்கு அன்று கிடைத்த கரகோஷங்களும் வரவேற்பும் மிகவும் புதிதாகவும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் விதமாகவும் இருந்தது. ராஜகுரு ராயன் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்தார். மீதமிருந்த அனைவரும் தங்களது வாழ்வீசும் திறமையை காட்டி ராஜகுருக்களால் தேர்வு செய்யப்பட்டு அகாடமிக்குள் நுழைந்தார்கள். ராஜகுரு சாத்தனாரிடம் சிஷ்யர்களாக சேர்ந்தது சோமனும் ஆதனும் மட்டும்தான். வரலாற்றிலேயே முதல் முறையாக ராஜகுரு சாத்தனார் 2 பேரை சீடர்களாக ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதுவும் ஆதனுக்காக மட்டும்தான் அதை செய்தார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்வு முடிந்திருந்தது. அந்த கூட்டம் அப்படியே மெல்ல கலைந்தது. அதியமானும் அட்டூரியனும் ஆதனை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பைத்தியக்காரனுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இனிமே இந்த பையனை சாதாரணமா எடுத்துக்கிட்டு சாதாரணமான முறையில அவனை டீல் பண்ணக்கூடாது என்று அதியமான் கூற, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனை முழுசா அடையாளமே தெரியாம நான் அழிச்சிடுறேன். என்ன நம்பி இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க என்று சத்ரபதி கூற அவரை கடுப்புடன் பார்த்தார் அதியமான். அதியமான் ஏன் அவரை அப்படி பார்க்கிறார் என்று புரியாமல் நின்றார் சத்ரபதி. ஆனால் அந்த பார்வைக்கான அர்த்தத்தை அட்டூரியன் புரிந்து கொண்டார். ஆனால் அதை பற்றி ஏதும் கேட்டுக்கொள்ளாமல், என்ன பண்ண போறோம்பா, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க என்று கேட்டார் அட்டூரியன். இந்த மாதிரி சூழ்நிலையில தடுமாறாம தெளிவான முடிவு எடுக்கணும்னு தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ராஜகுருக்கள் இருக்காங்க. நம்ம எந்த முடிவும் எடுத்து தப்பா போனாலும் பிரச்சனை. இதுவே ராஜகுரு தப்பான முடிவு எடுத்தாலும் அதை சரி பண்றதுக்கு அவங்க கிட்ட 4 வழி இருக்கும். அதனால முதல்ல நாம இப்போ ராஜகுரு நிலவேந்தனை சமாதானப்படுத்துற வேலையில இறங்குவோம். அவரே நமக்கு நல்ல வழியை காட்டுவாரு என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியேறினார் அதியமான். மாப்ள, இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுருங்களேன், எதுக்கு தேவையில்லாம சிரமம் உங்களுக்கு என்று சத்ரபதி அட்டூரியனிடம் கேட்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஊர் வந்து சேருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் அட்டூரியன். சத்ரபதிக்கும் மைதிலிக்கும் ஒன்றுமே புரியவில்லை. பேசாமல் ராஜகுரு நிலவேந்தனிடமே சென்று பேசி பொறுப்பை தாங்கிக் கொள்ளலாமா என்று நினைத்தார் சத்ரபதி. எல்லா பிரச்சனைகளுக்கும் வித்து தான் என்ற குற்ற உணர்ச்சிக்கு ஆளானால் மைதிலி. நவயுகன் தேர்ச்சி பெற்ற போதிலும் தன் அப்பா அவமானப்பட்டதும் தம்பி இறந்து போய் 1 மாதத்திற்கு மேல் ஆகியும் உடல் கிடைக்காமல் இருப்பதும் அவனை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கியது. அருகில் இருந்த மதுபான கடைக்கு சென்று மயங்கி சரியும் அளவிற்கு முழுதாக குடித்துவிட்டு அப்படியே அங்கேயே படுத்து உறங்கிவிட்டான் நவயுகன். சிந்துதான் அவனை எழுப்பி வீட்டுக்கு பொறுமையாக கூட்டிக் கொண்டு சென்றார். நவயுகனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. சோமனும் ஆதனும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். சோமனை ஆதன் தூக்கி வைத்துக் கொண்டாடினார். இதை அனைத்தையும் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தார் ராஜகுரு சாத்தனார். எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டார் ராஜகுரு சாத்தனார். அதே மாதிரி தூரத்தில் இருந்து இவர்களை பார்த்துக் கொண்டிருந்த தொண்டைமான் நெடுஞ்செழியனும் ஆனந்த கண்ணீர் சிந்திவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி தன்னுடைய படைத்தளத்திற்கு சென்று விட்டார். ஒரு வகையில் அந்த மர்ம பெண் அவனை தடுத்தது நல்லதாக முடிந்துவிட்டது என்று நினைத்து சந்தோஷப்பட்டார். அந்த பெண் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இவன் உள்ளே புகுந்து பிரச்சனை பெரிதளவில் வெடித்திருக்கலாம். அப்படி நடக்காமல் போனதற்கு முழு காரணமும் அந்த மர்ம பெண் தான் என்று
அவளுக்கு நன்றி சொல்ல துடித்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அவள் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மிகவும் ஆசைப்பட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அவள் கூறியது போல் என்றாவது ஒரு நாள் அவளே அவளை பற்றிய ரகசியத்தை உடைப்பாள் என்று நம்பிக்கையுடன் காத்துக் கொண்டிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நீ கூட ஏதாச்சும் தப்பான முடிவெடுத்து இன்னும் நிறைய பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். எங்க ராஜகுரு சாத்தனார் ஏதாச்சும் குழப்பம் கொண்டு வந்து நீயும் அதுல குழப்பமாயி ராஜகுரு ராயனை தேர்ந்தெடுத்து தேவையில்லாத பிரச்சனையை வாங்கி கட்டிக்க போயோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் உன் மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்திட்டடா. உன்னை நண்பன்னு சொல்லிக்கவே எனக்கு பெருமையா இருக்கு என்று சொல்லி அவனை கட்டி தழுவினான் சோமன். டேய், இதெல்லாம் எதுக்குடா சொல்லிக்கிட்டு? நான் நல்லா தெளிவா யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். உன் அளவுக்கு இல்லைனாலும் எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குடா என்று சிரித்துக்கொண்டே ஆதன் கூற, இந்த நக்கல் தானே வேணாங்கிறதே என்று சோமனும் சிரித்தான். சரி, போய் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது என்று ஆதன் கேட்க, போலாமே, முல்லா பிரியாணி கடைக்கு போலாமா என்று சோமன் கேட்க, டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் அதே கடைக்கு கூட்டிட்டு போற? அங்க நீ சொல்ற அளவுக்கு நல்லாவும் இல்ல. அது போக அங்க போனாலே அன்னைக்கு நடந்த சண்டை தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. வேற எந்த கடையும் உனக்கு தெரியவே தெரியாதா என்று ஆதன் முகம் சுளித்துக் கொண்டு கேட்டான். எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியால அந்த ஒரு கடை தான் நல்லா இருக்கும். உனக்கு வேணா வேற ஏதாச்சும் கடை தெரிஞ்சா சொல்லு, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று சோமன் கூற, சரி வா அப்படியே போவோம், போற வழியில ஏதாச்சும் ஒரு கடை இருந்தா அங்க போய் சாப்பிடலாம் என்றான் ஆதன். இருவரும் அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமாகும் போது, தம்பிங்களா என்று ஒருவன் சோமனையும் ஆதனையும் குறுக்கிட்டான். யார் இந்த நபர் என்று ஆதனுக்கும் சோமனுக்கும் புரியவில்லை. மற்றொரு பிரச்சனையாக இருக்குமோ என்று நினைத்து பயந்தான் ஆதன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் என்று கடுகடுத்த குரலில் கேட்டான் ஆதன். ஆதன் அவ்வாறு கடுகடுத்த குரலில் கேட்டது அந்த நபருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவரிடம் ஏன் இவ்வளவு கடுகடுப்பாக ஆதன் பேசுகிறான் என்று அவருக்கு புரியவில்லை. டே தம்பி, என்னடா இவ்வளவு பயங்கரமா கேக்குற? நான் உங்ககிட்ட களவாடெல்லாம் வரலடா என்று அந்த நபர் சொல்லியும், யார் நீங்க என்று அதே கடுகடுத்த குரலில் மீண்டும் கேட்டான் ஆதன். ஏன் மீண்டும் மீண்டும் ஆதன் இவ்வளவு கடுப்பாக நடந்து கொள்கிறான் என்று அவருக்கு புரியவில்லை. அதனால் ஆதன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முற்பட்டார் அந்த நபர். தம்பி, என் பேரு அசோகன், உனக்கு நான் சீனியர் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தியதும் ஆதனுக்கு திக்கென்றானது. இவ்வளவு நேரம் கடுகடுப்பாக பேசிய நபர் தன்னுடைய சீனியர் என்று தெரிந்த பிறகு தவறு இழைத்து விட்டோம் என்று வருந்தினான் ஆதன். அண்ணா, தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களை இப்போ எல்லா திசையில இருந்தும் ஆபத்து சொலண்டு அடிக்கிறதுனால நாங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கு. வேணும்னே நான் உங்களை அவ்வளவு மோசமா நடத்தல. என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிக்கணும் என்று தன் மன்னிப்பை முழுமனதுடன் கேட்டான் ஆதன். சோமன் நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தான். புரியுதுடா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் என்று அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் அசோகன். ராஜகுரு சாத்தனார் உங்களை பத்தி எதுவும் சொல்லவே இல்ல, அதான் நாங்களும் கவனிக்காம அப்படியே என்று ஆதன் கூற, டே அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டேன்ல, விடுறா. சரி, உங்களுக்கு அகாடமியை சுத்தி காமிச்சு அப்படியே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரதான் வந்திருக்கேன். நீங்க எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க அதுக்குள்ள என்று அசோகன் கேட்க, அது ஒண்ணும் இல்லனா, ரொம்ப பசிக்குது, அதான் போய் சாப்பிட்டு வரலான்னு கிளம்புறோம். நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா என்று ஆதன் கேட்க, எங்கடா காலையில பயிற்சி முடிச்சிட்டு நேரா இங்கதான் வர என்று அசோகன் சொன்னார். அப்ப நீங்களும் வர்றீங்களா? நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் என்று ஆதன் கேட்க, நீ சொல்றதும் வாஸ்தவமா தான் இருக்கு, எங்க போய் சாப்பிட போறீங்க என்று அசோகன் பதில் கேள்வி கேட்டான். அது தெரியலனா, அப்படியே கிளம்பி ஏதாச்சும் நல்ல கடை இருந்தா போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு யோசிச்சோம் என்று ஆதன் கூற, இங்க எனக்கு ஒரு கடை தெரியும்டா, கடை பேர் வந்து முல்லா பிரியாணி கடை, சூப்பரா இருக்கும், அங்க போலாம் என்று சொன்னான் அசோகன். அதை கேட்டவுடன் சோமனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஆனால் சிரித்தால் அசிங்கப்படுத்துவது போல் இருக்கும் என்பதால் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு ஆதனும் சோமனை ஓரக்கண்ணில் முறைத்தான். சரிண்ணா, அப்ப அங்கேயே போலாம் என்று ஆதன் கூற, சரி வாங்க போலாம் என்று நடந்தான் அசோகன். அசோகனை பின்தொடர்ந்து சோமனும் ஆதனும் வந்தார்கள். சத்தம் போடாமல் ஆதனை பார்த்து சிரித்தான் சோமன். எந்த கடையை ஆதன் நிராகரித்தானோ அதே கடைக்கு இப்போது போகும்படி விதி அவன் வாழ்வில் விளையாடிவிட்டது என்பதை நினைத்து சிரித்தான் சோமன். மூவரும் அந்த கடைக்கு சென்றார்கள். ஆனால் அந்த கடை மூடப்பட்டிருந்தது. என்னடா தம்பி, இந்த கடை இல்லாம போச்சு? சரி விடுங்க, நம்ம வேற கடைக்கு போய் சாப்பிடலாம். இந்த கடையை பார்த்து வச்சுக்கோங்க, எப்போனாலும் இங்க வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்த கடைக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றான் அசோகன். இப்போது ஆதன் சோமனை பார்த்து சத்தம் வராமல் சிரித்தான். சோமா, வாழ்க்கை ஏண்டா எவ்வளவு துரதிருஷ்டமா இருக்கு என்று சோமனுக்கு மட்டும் கேட்கும் சத்தத்தில் சொல்லி சிரித்தான். மூடிட்டு போடா வெண்ண என்று சொல்லி நகர்ந்தான் சோமன். ஆதனுக்கு சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. லேசாக சத்தமாக சிரித்து விட்டார். அது அசோகனுக்கு கேட்டு, என்னடா தம்பி என்னாச்சு என்று கேட்டான். ஒண்ணு இல்லனா என்று சொல்லி சமாளித்தான் ஆதன். என்னடா என்ன கலாச்சி சிரிக்கிறீங்களா என்று அசோகன் கேட்க, ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லனா, நான் இவனை கலாச்சி சிரிச்சிட்டு இருந்தேன் என்றான் ஆதன். தம்பிங்களா, உங்க 2 பேருக்கும் இப்பவே ஒன்னு சொல்லிடுறேன், இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி இனிமே இருக்காது. உங்களுக்கு சுயமா முடிவெடுக்கிற அத்தனை சுதந்திரமும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கவே இருக்காது. இந்த சூழ்நிலையில இதுதான் செஞ்சே ஆகணும்னு
அத்தனையும் கட்டாயமா வரும். வேற வழியே இல்லாம பல்ல கடிச்சிட்டு நிறைய விஷயத்த செய்யற மாதிரி இருக்கும். வாழ்க்கை வெறுப்பா போகுதேன்னு எதையாச்சும் மாத்தணும்னு உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா எதுவுமே உன்னால மாத்த முடியாம அது இன்னும் உன்னை போட்டு வாட்டி எடுத்துட்டு என்னடா இளவு வாழ்க்கை இதுன்னு மண்டைய பிச்சுக்க வைக்கும். அப்ப தோணும் சின்ன பையனாவே இருந்திருக்கலாமேன்னு. அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, இப்பவே போட வேண்டிய ஆட்டை எல்லாத்தையும் போட்டுக்கங்க. அகாடமிக்குள்ள கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்களே நினைச்சாலும் அது நடக்காது, புரியுதா என்றான் அசோகன். ஆதனுக்கும் சோமனுக்கும் அவர் பேசியது ஏதோ பயமுறுத்துவது போல் இருந்தது. உறைந்து போய் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். என்னடா பயந்துட்டீங்களா என்று மெல்லிய புன்னகையுடன் இருவரையும் அசோகன் கேட்க, அப்போதும் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே பார்த்தார்கள் இருவரும். சொல்லுங்கடா பயந்துட்டீங்களா என்ன என்று மீண்டும் அசோகன் கேட்க, இல்லனா இல்ல என்று பதறியபடியே ஆதன் பதில் சொல்ல, உண்மையை சொல்லுங்கடா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்று அசோகன் அவர்களை மேலும் அழுத்தி கேட்க, ஆமாண்ணா கொஞ்சம் பயந்துட்டோம் என்று சோமன் பதட்டத்துடன் சொன்னான். நல்லது, பயம் இருக்கணும். பயமே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த பயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா பயத்தை யார்கிட்டயும் காட்டிக்காதீங்க. நீங்க பயந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க பகையாளிக்கு அது ரொம்ப வசதியா போயிடும். அதனால என்ன ஆனாலும் பயத்தை மட்டும் கண்ணுல காட்டாதீங்க. நான் சொல்றதெல்லாம் புரியுதா என்று அசோகன் கேட்க, இருவரும் தலையாட்டினார்கள். அருகிலிருந்து மற்றொரு கடைக்கு சென்று மூவரும் உணவருந்தி விட்டு மீண்டும் அகாடமியை நோக்கி புறப்பட்டார்கள். அண்ணா பயிற்சி எல்லாம் எப்படி கொடுப்பாங்க? அகாடமிக்கு உள்ளேயேவா இல்ல அகாடமிக்கு வெளியேவா என்று ஆதன் கேட்டார். இதெல்லாம் ஏண்டா கேக்குற என்று அசோகன் கேட்க, நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இதுல தேர்ச்சி ஆகல. அகாடமிக்கு உள்ளாரையே பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கு என்ன நானே தயார் பண்ணிக்கணும்ல. எதுவும் தெரிஞ்சுக்காம அப்படியே விட்டுட்டோம்னா பிரச்சனை வந்து நம்ம முன்னாடி நிக்கும் போது பேன்னு முழிக்க கூடாதுல. அதனாலதான் இப்பவே கேட்டுக்கிறேன் என்றான் ஆதன். நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதையும் மீறி வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் அதை பார்த்துட்டு சும்மாவா இருக்க போறோம்? நீ கண்டதை மனசுல போட்டு குழப்பிக்காத, புரியுதா என்றான் அசோகன். அதுக்கு இல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்டா மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அதான் கேட்டேன் என்று ஆதன் கூற, எல்லாத்தையும் போக போக நீயே தெரிஞ்சுப்ப. எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையும் அவசரமாவே போயிரும். அவசரப்பட்டா அப்பம் வேகாது, வேகலைன்னா அது அப்பமே கிடையாது. அப்பமும் வாழ்க்கையும் ஒண்ணு, புரியலனா உன் வாயில மாவு, புரியுதா என்று தத்துவம் பேசினான் அசோகன். சோமனை போலவே ஒருவனிடம் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்தான் ஆதன். ஆதன் சோமனை ஒரு மாதிரியாக வருத்தத்துடன் பார்க்க, புரியுதுனா, ரொம்ப நல்லா புரியுது என்றான் சோமன். ஆதன் அகாடமிக்குள் கற்றுக்கொள்ள போவது என்ன? அகாடமியில் அவனுக்கு ஏதேனும் ஆபத்து காத்திருக்கிறதா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.